அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இது ஒரு மனது நிறைந்த ஒரு சபை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நீயான ஷோ வந்து மனசு நிறைஞ்ச ஒரு சபை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் 12th எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கல்வியை வைத்து ஒரு அடுத்த தளத்திற்கு தமிழகம் நகருவது வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் கிடையாது. அதுக்கு பின்னால் நிறைய பேருடைய தியாகம், உழைப்பு, நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குது. அப்படியாக வறுமையிலும் கஷ்டத்திலும் கஷ்டப்பட்டு படித்து வளர்ந்து அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளோடு உரையாடுவது என்பது நீயானாக்கு உண்மையிலேயே மனதுக்கு நெருக்கமான ஒரு உரையாடல். நீயானாக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்குமே கூட அந்த மாதிரி பிள்ளைகளோடு உரையாடுவது, அவர்களின் குடும்பத்தோடு உரையாடுவது என்பது ஒரு பெரிய நம்பிக்கையையும் வாழ்க்கை குறித்த இன்னொரு கோணத்தையும் தமிழ்நாடு எதை நோக்கி நகருகிற ஒரு கவனிப்பையும் கூட அது உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த +2 தேர்வில் வறுமையிலும் சாதித்து காட்டிய மாணவர்கள் இந்த பக்கம் நம்ம கூட இருக்காங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் இந்த பக்கம் இருக்காங்க. பிரசன்னா சார். அப்பா வந்து தினமும் ஐஸ் விற்கிறார் சார். அம்மா வந்து ஒரு ஷோரூமில் ஒர்க் பண்ணுறாங்க சார். மழை டைமில் வந்து அதிகமாக வியாபாரம் இருக்காது சார். அந்த டைமில் எனக்கு எதனா புக் வாங்கணும், நோட் வாங்கணும், கைடு வாங்கணுன்னா கூட எங்கள் அம்மா கிட்ட கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். தினமும் வேலைக்கு போவாங்க சார். ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கணும் சார். போகிறப்ப 3 கிலோமீட்டர், வரப்போ 3 கிலோமீட்டர் நடந்தே போய் வருவாங்க சார். அவங்களுக்கு மாதம் 7,000 தான் சம்பளம். அது ரொம்ப கால் வலிக்கும் சார் அவங்களுக்கு. ஆனால் அது வெளியில் கூட காமிச்சிக்க மாட்டாங்க. எவ்வளோ மார்க் நீங்கள்? நான் 551 சார். 551. என்ன வேலை? 3 கிலோமீட்டர் போயிட்டு வந்தது? ஒரு ஷோரூமில் ஒர்க் பண்ணுறேன் சார். இந்த ஹவுஸ் கீப்பிங் மாதிரி பண்ணுவேன் சார். என்ன மாதிரி என் குழந்தைங்க இருக்கக்கூடாது அப்படின்றது தான் சார் எனக்கு எண்ணம். எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான் சார். அந்த ரூமில் எனக்கு வந்து ஒரு 9 மணி ஆச்சுன்னா கை கால் வலி. அதனால் என் குழந்தைங்க எனக்கு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. 9 மணிக்கெலாம் வெளியே தான் போய் படிப்பாங்க. நடந்து வெளியிலவே படிப்பாங்க. வாசலில் ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. இல்லைன்னா சமையல் ரூமில் படிப்பாங்க. அப்படி தான் சார் படிப்பாங்க. ஏன்னா நீங்கள் தூங்கணும், லைட்டு. ஆமாம் சார். எனக்கு உடம்பு வலிக்கும்னு என் குழந்தைங்க வெளியவே படிப்பாங்க. கஷ்டமாக இருக்காதா வெளியில் உட்காந்து படிக்கிறது? குளிரும் சார் அந்த டைம்லலாம். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும். வெளியிலும் சொல்ல மாட்டாங்க சார் அவங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டு செஞ்சிடறது தான். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வந்து இந்த கண் சிகிச்சை முகாம் அப்படின்லாம் நடத்துவாங்க. இப்போ ஒரு காலம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். உழைக்கும் பெண்கள் எதாவது போன நாங்கள் ஒரு ஷோ பண்ணோம். அப்பவும் பார்த்தீங்கன்னா இவங்களாவது கொஞ்சம் பெரியவங்க, வயசு பிள்ளைங்க எல்லாருமே முட்டி வலி பிரச்சனை, இடுப்பு நிற்க முடியாதது, ஏன்னா நின்று வேலை பார்த்து. ஸோ ஒரு காலங்களில் பெண்கள் எல்லாருக்குமே வந்து இந்த கால் வலி சம்மந்தமாக அல்லது மூட்டு சம்மந்தமாக அது மாதிரியான மருத்துவம், இலவச மருத்துவ முகாம்கள் அது மாதிரிலாம் நடத்த வேண்டிய ஒரு காலத்துக்கு நம்ம வந்திருக்கோம்.